அருளியான பெருவெளி போன்ற அமைப்புகளில் நடைபெறும் திருக்குறள் நிகழ்வுகளிலும் மன்றத்தினர் பங்கேற்கின்றனர். அது மட்டுமின்றி பிற அமைப்புகளில் நடைபெறும் திருக்குறள் போட்டிகளிலும் மன்றத்தினர் நடுவர்களாக செல்கின்றனர். இந்த மன்ற வரலாறு பரிபாடல் இருந்தாலும் கூட அவருடைய இயங்கு தளம் என்பது சித்தலைக்கியம் மட்டும். சித்தலைக்கு எந்த அளவுக்கு சென்று காண முடியுமோ அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை காண்பதிலே வல்லவர் என்பதை நாம் அறிவோம். அவர் இன்று நடுவராக வீட்டிலிருந்து அவரை பற்றி எனக்கு குறை சொல்லியிருக்கோம். ஆனால் நாம் பார்த்தவரை திருவள்ளுவர் தோன்றிய காலத்திலிருந்து கிமு 31 நம்ம சிறுநது கொண்ட கூட இருக்கலாம். 2000 ஆண்டுகளாக அவர்களே என்னை அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அருமை சகோதரர், அடிப்படையே என்ன தெரியுமா? வள்ளுவர் சொல்லும் போது எத்தனையோ அறங்கள் இருந்தாலும் அந்த அறங்களில் எல்லாம் எது தலையாய அறம் என்று சொன்னார்? பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோ பகுத்தவற்றும் எல்லாம் தலை என்று சொன்னார். எத்தனை அறங்கள் இருந்தாலும் எது தலை சிறந்த அறமா? தம்மிடத்திலே இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய உயிரை காப்பதுதான் மிகச்சிறந்த அறம் என்று சொன்னார் வள்ளுவர். அதைத்தான் மணிமேகலையிலே பாடுகிறார். மண் திணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று. கூடுதல் 10,000 சேர்த்து இவ்வாண்டு ரூபாய் 32,500 பரிசளிப்பு தொகை ஆகிறது. புதுவயலாரின் தயாள குணத்திற்கும் தாராள அந்த விருதை வழங்க அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.